மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த நாள் எல்லாருக்குமே உண்மையிலேயே ஒரு மனித நேயத்தோடு இருக்கிறவங்க, இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லாமல் எந்த கட்சியில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக அமைப்பில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை, ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திய நாள் இந்த நாள். ஏன்னா இன்றைக்கி ஐயா சமரசமற்ற தலைவர், எந்தவித ஒரு சலனத்துக்கும் ஆட்படாமல் இருந்த ஒரு மாபெரும் மனிதர், ஒரு ஏழை எளியவர்களுக்காக நான் வாழ்கிறேன்னு தன்னோட வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர குடும்பத்திலேருந்து வந்தவர். இது போல் பலதை நம்ம சொல்லிகிட்டே போகிற அளவுக்கு எந்தவித பதவியும் ஏற்றிருக்காதவர். இது போல் பல இதாக நம்ம சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் நம்ம ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இன்றைக்கி மதியானம் 1:55 இறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கெல்லாம் அடுத்த பேச்சே வரல, அது போல் சூழ்நிலையெல்லாம் இருந்தோம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இது போல் ஒரு தலைவர்களை நம்மளால் பார்க்க முடியுமா? நம்ம ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் நல்லவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, அவர்கள்லாம் முடிஞ்சிருவாங்க, அதுக்கப்புறம் அழிவு காலம் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நான் நிறையா இதில் படிச்சிருக்கிறேன். அது மதம், இந்த மதம் அந்த மதம் இல்லாமல் அது வேறு ஒரு வெர்ஷனில் சொன்னாலும் கூட இதுதான் அர்த்தமாக சொல்லியிருந்தாங்க. அது போல் தான் இன்றைக்கி நடந்துருச்சோ. கம்யூனிஸ்டில் இருந்ததில் ஒரே ஒருத்தவர் கடைசியாக நமக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு நல்ல மனிதர் இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. அதே போல் என்ன இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தோணும்ல, இந்த இது நம்மளை விட்டு போயிடவே கூடாது, இவங்க நம்ம இழந்துடவே கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது நம்ம நினைப்பு. ஆனால் அதை மீறி கூட இயற்கை எல்லாத்துக்கும் ஒரு முடிவுன்னு ஒன்று வச்சுருக்கும். அதுபோல் இன்றைக்கி மண்ணுக்கு விதையான ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு மாநாடு செய்தி குழுமத்தின் சார்பாகவும், நம்ம மக்களின் சார்பாகவும், ஒட்டுமொத்த உயிரினத்தின் சார்பாகவும் அவருக்கு என்னோடய கண்ணீர் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அதே போல் நம்ம என்ன இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, திமுக கட்சி எப்போதுமே என்ன செய்யும், அதை அவங்க இருக்கும்போது அவங்க எல்லாரையுமே அதை மதிக்கவும் மதிக்காது. அவங்க தோல்விக்கு முழு காரணமாக இருக்கவும் திமுகவாக தான் இருக்கும். எப்படி ஒரு மகன் தன் தகப்பன் எதுக்காக கஷ்டப்படுறான், தன் தாய் எதுக்காக கஷ்டப்படுறாங்க, நம்ம ஆசிரியர் நமக்கு எதுக்காக இந்த அளவு நமக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் எப்படி சில மகன்கள், சில மாணவர்கள் வளருவார்களோ அதுபோல் சில பேர் இருப்பான். அதுபோல் உள்ள ஒரு ஆட்கள் தான் இந்த திமுகனா இந்த திமுக தான். நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேனே, இந்த திமுக என்ன செய்யும், இருக்கும்போது அவங்கள காக்க வேண்டிய நேரத்தில் காக்காது, பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்க்காது, ஜெயிக்க வைக்க வேண்டிய நேரத்தில் ஜெயிக்க வைக்காது, அவர்கள் முழு தோல்வியை இதுதான் கொடுக்கும். இப்போ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்ன செய்யும், அவங்களுக்கு எல்லாமே நான் தான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டும். அது வெளியில் இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கும் சரி, இல்லை அதோட பிறப்பு இயல்பாக அப்படி தானேங்கிறது எனக்கு தெரியல. நானும் ஆனால் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவனாலும் கூட எனக்கு பல விஷயங்கள் அப்படி யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அப்படி தான் நம்ம இந்த ஒரு தளபதி படம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். தளபதி படத்தில் அவன் கெட்டவனோ என்னமோ, அந்த ஆள் ஒரு தளபதி தினேஷ்னு ஒருத்தர் இருப்பார், அந்த பானுப்பிரியாவோட அந்த கேரக்டரோட கணவர். அவர் வெட்டி கொள்றதே அந்த படத்தின் கதாநாயகனாக இருக்கிற ரஜினிகாந்த். அவர் தான் சூர்யாங்கிற அந்த கேரக்டர் தான் வெட்டி கொள்ளும். வெட்டி கொண்டுட்டு எப்படி அந்த பொண்ணுக்கு மறுவாழ்வு தரங்கிட்டு அந்த பொட்டு வச்சு விட்டு அதை மனைவியை எடுத்து அதுக்கு துணைவியை அந்த இடத்துல துணையாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்பாரோ, அதே போல் திமுக எப்போவுமே செய்யுது. இது வரலாற்று அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு 2009 நம்ம அதை தான் பார்த்தோம். அப்போல்லாம் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் திமுக இந்த மக்களுக்காக, தமிழர்களுக்காக பதவியே இழந்திருக்கு. ஏன்னா பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை இங்கே பேசணும் போல் இருக்குது, பெரிய பாண்டிய வம்சம். அது இப்போ இழந்துட்டாங்க, அது போல் தான் பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அருவருப்பு ஏற்பட்ட அந்த ஒரு காலத்தினால தான் நம்ம சரி இன்னமும் இந்த காலத்தில் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம எப்படா அனாதையாக இருக்கோங்கிறத நமக்கு உணர்த்திடுவோம். ஒருத்தன் சீமானும் ஒருத்தன் நமக்கு உணர்த்திட்டான், இனிமேல் சரி வராதுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் சேர்ந்து நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கணும். இது வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நமக்கு ஏமாற்றங்கள் தொடர்ந்து இருந்திருக்கு, நம்மளை ஏமாற்றி இருக்கிறாங்க. இது ஐயா காமராஜர் காலத்தில் 1967 தேர்தலில் 1967 தேர்தலில் இந்த ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து ராஜாஜி அந்த வகுத்து தராரு. அந்த யுக்திகளை எடுத்துக்கிட்டு தான் நம்மளை வீழ்த்துறாங்க. ஐயா காமராஜர் அவர்களை இதே திமுக வீழ்த்துது. அதுக்கப்புறம் திருப்பி அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை தமிழர் காமராஜருங்கிறாங்க. இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கருவாட்டுக்காரி மகன்னாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மனித புனிதராக இவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இடையில இவங்க அந்த இவங்களோட முகத்தை காட்டுவாங்க.
அவங்களுக்கு நாங்கள் ஏசி போட்டு கொடுத்தோம், காமராசருக்கு நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம் அப்படிம்பாங்க. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அந்தாண்ட செஞ்சு விடுவாங்க. இது வந்து திமுக எப்போவுமே செய்யும். இந்த நாகூர் ஹனீஃபாவே எடுத்துக்கங்களேன், அவர் உயிரோடு இருந்தப்போலாம் ஒன்றும் இவங்க வந்து பெருசாலாம் ஒன்றும் செஞ்சிடல. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க போய் எல்லாமே வந்து அங்கே நின்று பக்கத்தில் நின்று அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போல்லாம் நம்மலாம் வந்து இதாண்டா திமுகவா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. சரி, இதுதான் நான் அடுத்த கட்டம்லாம் என்னடா எதுவுமே இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 1996 அந்த காலகட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜி.கே. மூப்பனார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாப்புல. கட்சி ஆரம்பித்து அந்த சமயங்களில் ஐயா இங்கே மேற்கு வங்க முதல்வர் ஜோதி பாசு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாப்புல. யார் இந்த பிரதமர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வரும்போது ஆதரவு தெரிவிக்கிறாப்புல. அந்த ஆதரவு தெரிவித்து ஐயா ஜி.கே. மூப்பனாரை வந்து இந்திய நாட்டின் பிரதமர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து பல பேர் வந்து ஒரு முன்னெடுப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருந்துருக்கு. இது வந்து வரலாற்று ரீதியாக வந்து பலதில் நம்ம வந்து பார்க்குறோம், சில இது நம்ம கேட்குறோம். இதெல்லாம் வந்து இருக்காதுடா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு வந்து திமுக வந்து அந்தளவு ஒரு மனித புனித கட்சியாக வந்து இல்லை. ஏன்னா 2009க்கு முன்னாடி இதை வந்து நம்மள்ட்ட இல்லைங்க இதெல்லாம் வந்து அவர் மேலே வந்து குறை சொல்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்பியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ஊடகவியலாளர்கள்னு இருக்கிற பல பேர் வந்து எப்படி ஊதுகோலாக இருக்கிறாங்கங்கிற நம்ம பார்க்குறோம். ஏன்னா நானும் வந்து இன்றைக்கி ஊடகவியலாளராக இருக்கும்போது இல்லை எவ்வளோ ஒரு நெருக்கடியை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. இவங்க வந்து எப்படி உருட்டி பேசுவாங்க. சில பேர்லாம் நான் வந்து நேராக கூட விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். இல்லைப்பா நீ வந்து இப்படிலாம் சொல்கிறப்போனா அவங்க கூட நம்ம வந்து விவாதிக்கலாம். அந்தளவுக்கு வந்து அவங்களாம் சில பேர்லாம் வந்து ஊடகவியலாளருங்கிற பேரில் முழுமையாக வந்து இந்த குத்தகை விடுவாங்கள்ல, அதுபோல் தங்களோட அந்த ஒழுக்கம், தன்னோட ப்ரொஃபஷனல், தன்னோட நேர்மை எல்லாத்தையுமே வந்து இத்தனை ஆண்டுகள் கொண்டு போய் வச்சுருவாங்க போல இருக்குது. இத்தனை ஆண்டு வந்து உங்கள்கிட்ட நான் குத்தகைக்கு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி திமுகவுக்கே ஒட்டு மொத்தமாக வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் வந்து ஜி.கே. மூப்பனார் பிரதமர் ஆகிறதையும் இதே திமுக தான் கெடுத்துச்சு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். சரி, இதோட விட்டுடுச்சாரா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து தமிழக அரசு சார்பாக வந்து சொல்லியிருக்கிறாங்க, முழு அரசு மரியாதையுடன் ஐயா நல்லக்கண்ணோட அந்த பிரியா விடை கொடுக்கப்படும், அவருக்கு வந்து மரியாதை செலுத்தி அவர் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க. முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்கிறாங்க. சரி, நல்லது தான், நம்ம வந்து பாராட்டுறோம், புகழ்கிறோம், நானே கூட செய்தி பண்ணியிருக்கிறேன், வாழ்த்துறோம். ஆனால் 1999 இங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஐயா நல்லக்கண்ண அவர்கள் தேர்தலில் நின்னது ஒரே ஒரு முறை தான். அந்த மனுஷன் வந்து எதுக்குமே பெருசாலாம் ஆசைப்பட மாட்டாப்புல. ஆனால் அவர் நிற்கிறார், கோயம்புத்தூரில் நிற்கிறாரு. அவர் வீழ்த்தியது யார் நம்ம சொல்லணுமா இல்லையா? அது வீழ்த்திய வந்து இந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து நம்ம பிஜேபியில் இருக்கவங்க. அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாங்க? திமுக கூட்டணியில் இருந்தாங்க. திமுக கூட்டணியிலேருந்து யாரை வீழ்த்துறாங்க? இன்றைக்கி வந்து யாரை இவங்க வந்து புகழ்கிறாங்களோ அவங்கள வந்து வீழ்த்துறாங்க. அப்போ இதே போல் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து மரியாதை செலுத்தினதை வந்து பெருசாக பேசுகிறீங்க, அங்கேருந்து வரதை வந்து ரொம்ப இதாக சொல்கிறீங்க, அரசு மரியாதை நான் கொடுத்தங்கிறீங்க, இல்லை கொடுக்குறேங்கிறீங்க. அப்போ அன்றைக்கி நீங்கள் வீழ்த்தாமல் அன்றைக்கி தோக்கடிக்காமல் விட்டுருக்கலாம்ல. இந்த மனிதன் போய் என்ன செஞ்சுருக்க போகிறாரு? ஏதாவது கெடுதல் செஞ்சுருப்பார் அந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு, ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு நல்லக்கண்ணு வந்து ஏதாவது கெடுதல் செய்திருவாரா? அப்படின்னா இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களும் சரி, திமுகவும் சரி, ஒரு வகையில் சில மக்களையும் சரி, அந்த மக்களை வந்து சில மக்கள் வந்து இருக்கும்போதெல்லாம் வந்து அவங்கள வந்து தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் இல்லாதபோது தேடுவாங்க. இப்போ விஜயகாந்த் அவர் இருக்கும்போது நல்ல மனிதர், அரசியல் அது வந்து எப்படி செஞ்சாலும் கூட அவருக்கு வந்து தீமை செய்ய தெரியாது. தான் ஏதாவது ஒன்று மனசில் பட்டால் பேசிடுவார். அவர் இருக்கிற வரைக்கும் அவர் வந்து வீழ்த்தினாங்க. அவர் இன்றைக்கி வந்து இல்லைங்கும் போது அப்படியே புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கட்சி வந்து எங்கேயோ போய் அவங்க ஏன்பா நீங்களாம் தனித்தனியாக வந்து இந்த ரீட்டெயிலாக வந்து விற்றுக்கிட்டு இருக்கீங்க, சந்திரகுமார் வந்து பாதி விற்கிறாரு, நீ வந்து பாதி விற்கிற, இந்த ஒருத்தவங்களும் தனித்தனியாக ஏன்பா போகிறீங்க, ஒட்டு மொத்தமாக நாங்களே போயிடறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த தேமுதிக அம்மையார் பிரேமலதா அவர்கள் அவங்க வேலையை அவங்க காட்டிக்கிட்டு இன்றைக்கி போய் கூட்டணி திமுகவில் அப்படின்னு போயிட்டாங்க. அப்போ எதுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க, எதுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நீங்கள் ஆகிடுது பாருங்கள். இது போல் அரசியல் வரலாறு இப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த வழி நெடுகிலும் இந்த திமுக என்ன செய்யுது, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்களேன், இந்த தளபதி படத்தில் எப்படி வந்து கணவனை வெட்டி கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து வந்தாரோ அந்த கதாநாயகர், அதே போல் தான் இவங்க செய்கிறாங்க. அது கதைக்கு கூட அது சரி எடுத்துக்கலாம், ஆனால் நிஜத்துலேயும் இன்னை வரைக்கும் அதான் நடக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு மாறுதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யாரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எக்காரணத்தை கூட சமரசமே இல்லாத ஒருத்தன் யார் இந்த மண்ணில் அப்படின்னு பார்த்தா ஒரு 10-15 ஆண்டுகளை எடுத்துக்கோங்க. இந்த 15 ஆண்டுகளை எந்தவித சமரசமே இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் சீமான். அந்த கட்சி எதுன்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அப்போ இந்த பதவி ஆசை இல்லாத இது போல் ஆட்களுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையாங்கிறத
பார்த்துட்டு இருக்க நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அண்ணன் தம்பிகள் எல்லாருமே பார்த்துருக்கவங்க ஒரு உறுதி எடுத்துங்க. இந்த 2026 தேர்தலுங்கிறது ஒரு சத்தியத்துக்கான தேர்தல். இப்போ கூட சில பேர் விட்றாம பாருங்களேன். நான் பார்க்குறேன், அதில் ஒருத்தர் பெரிய இந்த டிடெக்டிவ் இதெல்லாம் சொன்னாங்க, ஏன்னோ புலனாய்வு புலின்னு. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, திருச்சியில் நடந்த அந்த கூட்டம் மாநாடு இப்போ இருக்குல்ல, உலகமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. உலகத்தமிழர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தான். வெளியில் நின்ன வாகனங்கள் 4-5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, வயசில் பெரியவராக இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு 4000 பேர் 5000 பேர் 10,000 பேருக்கு மேலே வரவே இல்லையா. அது சின்ன கூட்டமாக, அது 10,000 பேருங்கிற அதிகமாக 5000 பேர் தான் வந்தாங்களாம். அப்போ இவங்களோட அந்த நோக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது போல் உள்ள இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எப்படி செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, எல்லாருமே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் நிற்கிறான் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டம், இன்றைக்கி உள்ள செய்திகளை முதல்ல நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது போல் ஒரு மாநாட்டில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கிட்டு மாநாடை நடத்தி காட்டிய இந்த பிள்ளைகள்கிட்ட ஆட்சியை நம்ம கொடுத்தோம்னா, ஆட்சியும் அதிகாரமும் இவங்க கைக்கு வந்துருச்சுன்னா, இந்த மண்ணில் எவ்வளோ ஒரு சுபிட்சமும் இந்த மண் வந்து இருக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வந்து அந்த செய்தி வந்து நேற்று ராத்திரி நடந்த செய்தி நீங்கள் எடுத்து பாருங்களேன். சென்னையில் நடக்குது. ஒரு பையன் 26 வயசு பையன், அந்த அம்மா வந்து பிச்சை யாசகம் வைக்கிற அம்மா வந்து 55 வயசு இருக்குங்கிறாங்க மதிக்கத்தக்க அந்த அம்மா. அது கேட்டிருக்கு, வயிற்று பசிங்க கேட்குது. இந்த சமூகம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள், கேட்குது. உடனே வந்து அது தாராப்பில் வந்து அழைச்சிட்டு போய் ஒரு தனியாக இருந்து அதை வந்து பாலியல் வல்லுறவு, இவன் வந்து ஏற்கனவே டாஸ்மாக் சரக்கு அடிச்சிருக்கான், அதை அந்த அம்மாவுக்கு ஊற்றி விட்டு இது போல் நடந்துருந்துருக்கு. அப்போ வந்து அந்த அம்மா முடியாதுன்னு சொன்னப்போ வந்து அதை வந்து இடித்து தலையில் ரத்தமாகி அப்போ அந்த அம்மா வந்து இறந்துருக்கும், அந்தளவு வந்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கான், திருப்பி ஒரு தடவை போயிருக்கான், ஏதோ பிளாக்கில் விற்றுச்சான். அதை வாங்கி குடிச்சிட்டு மேலே எந்தவித ஆடையும் இல்லாமல் அந்த அம்மாட்ட திருப்பி ஒன்று தடவை அது இறந்துருச்சுன்னு கூட தெரியாமல் அந்த வேலையை பார்த்துருக்கான். பார்த்துட்டு அயோக்கியத்தனத்தை, ஒரு தாய்க்கு வயசு அந்த அம்மாவுக்கு, இவன் வந்து 26 வயசு தான் இந்த பையனுக்கு அப்படின்றாங்க, மதுரைக்காரன்றாங்க. அப்போ இந்த அளவு நிற்கிறான்னா அவனுக்கு வந்து போதை கண்ணை மறைச்சிருச்சு. அந்த போதைங்கிறது சில பேருக்கு வந்து பண போதை, சில பேருக்கு பதவி போதை, அதுபோல் இவனுக்கு வந்து இருந்தது டாஸ்மாக் போதை. அப்போ இந்த இடத்துல மட்டும் தான் இந்த போதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரிங்க இது வந்து ஒரு இடமா நடக்குது, இப்போ ஒரு 4-5 வருஷமாக எல்லா இடத்துலையும் தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கடந்து போகலாம் அப்படின்னு பார்த்தா, இதே நாளில் இன்றைக்கி வந்து நியூஸ் தமிழ் 24 நான் சேனல் பேரே சொல்கிறேன், போய் வேணால் பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அதிமுக வந்து அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் வந்து பொள்ளாச்சியில் விருது நல்லா இருந்துச்சு, இங்கே வந்து இப்படி இருக்கான், அதனால் இவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. சேலம் பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க சார், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எப்படி சொல்கிறதில்ல, அந்த இடத்துல வந்து கடைகள்லாம் காலியாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து கஞ்சா அடிச்சுக்கிட்டு அதில் வந்து வேறு வேலைகள் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு 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 சமூகத்தில் இப்படியான ஆட்கள் எப்படி வந்தாங்க, இந்த குழந்தைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட பெற்றவங்களோட நிலைமை என்ன, நாளைக்கு இந்த சமூகத்தில் நம்ம இருக்கிறோம்னா இது வந்து எப்படியாப்பட்ட சமூகமாக இருக்குது, இதெல்லாம் மாற்றணுமா வேண்டாமா, இவ்வளோ பெரிய ஒரு கனவு இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு கேள்வி வந்து நம்ம முன்னாடி நிற்கிது. ஏதோ வந்து வாக்குன்னொன்னே நேராக வந்து விசில் அடிக்கிறதும், நேராக போய் அங்கே போய் நேராக அந்த ஏதோ ஒரு சின்னத்துக்கு போய் ஒரு ஓட்டை போட்டு வரதும், அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு கறியை வாங்கி வச்சு சமைச்சிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி படுக்கிறதும் அப்படி இல்லை. இதெல்லாம் மீறி ஒரு இதை நிற்கிதுங்கும் போது இது எல்லாத்தையும் உணரணும். இதெல்லாம் மாற்றணுமா அப்படின்னா முழுவதும் மாற்றணும். இப்போ யாருமே வந்து பூர்ண மதுவிலக்கு வந்து யாராவது சொல்கிறாங்களா, டாஸ்மாக் கடை இருக்காதுன்னு சொல்கிறாங்களா, இப்போல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்கான சட்டத்தை வந்து நாங்கள் இப்படிலாம் ஏற்றணும்னு சொல்கிறாங்களா, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரபு வந்து எப்படியோ ஒரு அளவுக்கு வந்து மரபணு மாற்றப்பட்டது போல் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் மாற்றுறோம்னு யாராவது சொல்கிறாங்களா, மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் இதெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்கிறாங்களா. இப்போ அது சொல்கிறத கூட வந்து சில பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையிலே பால் தான் குடிக்கிறாங்களா இல்லை டீ தான் குடிக்கிறாங்களா, மாட்டு பால் தான் குடிக்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் குடிக்கிறாங்களான்னு தெரில, மாடுலாம் வளர்க்குன்னு சொல்கிறார் சீமான். இதை ஒரு ட்ரோல் போடுறான்னா, அப்போ இவங்கள்ட்டேருந்து நமக்கு வந்து ஒரே ஒரு பதில் வந்து நம்ம எப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, அவனுக்கு வந்து பேச்சு வந்து நம்ம வந்து பதிலாக சொல்ல முடியாது. நம்ம நாம் தமிழர் ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியோட அந்த செயற்பாட்டு வரைவை கொடுத்து இந்த ஆட்சியின் அந்த வீரியத்தை கொடுத்து இந்த ஆட்சி எந்த அளவு நடக்குது பாரு, 75 ஆண்டுகளாக வந்து என் மக்களை வந்து இப்போ பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல் மூலியமாக இல்லாமல் செயல் மூலியமாக காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ என்ன மாதிரி பிள்ளைகள், எவ்வளோ பிள்ளைகள் வந்து ஒழுக்கமான பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகளும் ஒழுக்கமான பிள்ளைகள். ஏன்னா அன்றைக்கி வந்தவன் எவனுமே அங்கே எந்த சத்தமும் கிடையாது. அத்தனை லட்சம் பேர் 5 லட்சம் பேர் அதில் கூடின ஆட்கள் எல்லாருமே ஒத்துக்கிறான், சில பைத்தியங்களை தவிர. அப்படியான ஒரு ஒழுக்கமான பிள்ளைங்கள் கையில் ஆட்சியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா
இது அந்த கூட்டத்தில் வரவன் தான் எவனோ ஒருத்தன் கவுன்சிலராக இருப்பான், அதில் உள்ளவன் தான் எவனோ ஒருத்தன் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பான். அப்போ அது போல் பிள்ளைகள் கையில் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொடுத்தோம்னா இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் நடத்தி காட்டுறோம். எந்த அளவுக்கு நன்மையாக வந்து நடத்தணுமோ அந்த அளவுக்கு நன்மையாக நடத்தி காட்டுவோம். இந்த உறுதியை நான் தெரிவிச்சுக்கிறேன். 2026 இப்போ இன்னும் நெருங்கிடுச்சு பாருங்கள் தேர்தல். இந்த தேர்தலில் எத்தனாவது இடத்துல விவசாய சின்னம் இருந்தாலும் அந்த சின்னத்தை தேடி வாக்கு செலுத்தி முதலிடத்துக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வர வச்சு அண்ணன் சீமான் வந்து முதல்வராக்குங்க. நன்றி, வணக்கம்.